ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டேம் 2 தமிழ் 7ஆம் வகுப்பில் இருக்கிற L1 அழியா செல்வம் இதோட புக் பேக் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட், ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கல்வி. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் வேர்ட், கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறு இல்லை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேடு இல்லாத. அதை வந்து குறிச்சிக்கோங்க. மூணாவது ஒன் வேர்டு, வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆல கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாய்த்து ப்ளஸ் ஈயின். அடுத்து நாலாவது பாருங்கள், கேடு இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேடு ப்ளஸ் இல்லை. அடுத்து அஞ்சாவது பாருங்கள், எவன் ப்ளஸ் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஈயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவன் ஒருவன். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், குருவினா. கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாலடியார் கூறும் செய்திகளை எழுதுக. ஆன்சர் பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 2ல் பாடலின் பொருளை கொடுத்துருக்காங்க பாருங்கள், கல்வியை செல்வம் போல வைத்திருப்பினும். அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து மூணாவது வரி பாருங்கள், கவர முடியாதுன்னு இருக்கா, அது வரைக்கும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் குருவினாக்கான ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின். அடுத்து பாருங்கள், சிறுவினா. கல்வி செல்வம் குறித்து நாலடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. பாடலின் பொருளை ஃபஸ்ட்லேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. கல்வியை செல்வம் போல வைத்திருப்பினும் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி வரி பாருங்கள், செல்வம் கல்வி ஆகும், மற்றவை செல்வம் ஆகான்னு இருக்கா, ஆகாது அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஆகாது என்பவையே, என்பவையேன்னு மாற்றிக்கோங்க. நான் மாற்றி எழுதிட்டேன். என்பவையே நாலடியார் கூறும் கருத்துக்களாகும். இது வரை குறிச்சிட்டு எக்ஸ்ட்ரா மட்டும் கொஞ்சம் எழுதிக்கோங்க. என்பவையே நாலடியார் கூறும் கருத்துக்களாகும். இது வரைக்கும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், சிந்தனை வினா. கல்வி செல்வம் அழியாத செல்வம் எனப்படுவது ஏன், சிந்தித்து எழுதுக. இதற்கான ஆன்சர் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்து உங்கள் புக்கில் இல்லை இந்த புக்கில் கூட இந்த இடத்துல பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க.